மனோஜ், பாட்டி. ஏதாவது நல்ல செய்தி இருக்காடா? பொங்கல் வரப்போதில்ல பாட்டி. நான் அதையா கேட்டேன். வீட்டுல ஏதாவது விசேஷம் இருக்கான்னு கேட்டேன். இல்ல பாட்டி, இப்ப வரைக்கும் எதுவும் இல்ல. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேல ஆக போகுது. நல்ல செய்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். எல்லாம் நடக்கிற நேரத்துல நடக்குமா? ரவி, ஹாய் நீத்து. உள்ள வாங்க. அப்பா, இவங்க தான் நான் வேலை செய்யற ரெஸ்டாரண்டோட ஓனர். வணக்கம், உட்காருமா. உட்காருமா. ஹாய் ஸ்ருதி. ஹாய் நித்து, இது எங்க அப்பா அம்மா. இவங்க என் பாட்டி. வணக்கம். இவங்க 2 பேரும் என்னோட பிரதர்ஸ். இவங்க 2 பேரும் என் அண்ணி. உன் பேர் என்னம்மா? நீது பாட்டி. அது என்ன பேரு? நீத்து நேத்துன்னு. டேய், கொஞ்சம் சும்மாறா. அப்பா, இவங்க நம்ம ஃபேமிலியை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. அதனால தான் வர சொன்னேன். என்ன விஷயமா சொல்லு. அங்கிள், வர பொங்கலுக்கு எங்க ரெஸ்டாரண்ட் பிராண்ட ப்ரோமோட் பண்றதுக்காக ஒரு ஈவென்ட் ஒன்னு பண்றோம். அதுல நிறைய காம்படிஷன் எல்லாம் வைக்க போறோம். ரவி உங்களோடது ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொன்னாரு. நீங்க எல்லாரும் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். காம்படிஷனா? அதுல எல்லா ஏஜ் கேட்டகரியிலயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதான் உங்க எல்லார்கிட்டயும் கேட்கலாம்னு வந்தேன். எதுக்கு காம்படிஷன்ல எல்லாம் நாங்க கலந்துக்கிட்டு? ரவி ஏற்கனவே சொல்லிருக்காரு அங்கிள். நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரவி, இவங்க என்னடா சொல்றாங்க? அதான் பாட்டி, நம்ம கிராமத்துல பொங்கலுக்கு இந்த போட்டி எல்லாம் வைப்பாங்கல்ல. ஆமா, உரியடி, ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரியா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாட்டி. இதுவும் நல்லா தான் இருக்கு. நீங்க தான் யாரும் ஊருக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. பாட்டி, நீங்களும் வரணும். ஆமா பாட்டி, போன வருஷம் நம்ம கிராமத்துல கொண்டாடின மாதிரி இந்த போட்டியிலையும் கலந்துக்கலாம். நீங்க வந்தா எல்லாரும் வந்துருவாங்க. எதை சொல்றீங்க? நானும் வரேன். தேங்க்யூ பாட்டி. காஃபி எடுத்துட்டு வரட்டாங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க எல்லாரும் வரேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான்.